வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தி உமன் இன் கேபின் 10. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயினான லாரா, இவங்க ஒரு ப்ரைவேட் யாட்சில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம ஹீரோயின் அதில் போகிறாங்க. ஸோ அந்த யாட்சில் போன எல்லா கெஸ்ட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. அவங்க கேபின் 8. ஸோ பக்கத்து கேபின் தான் கேபின் 10. அன்னைக்கு நைட்டு கேபின் 10லேருந்து ஏதோ ஒரு பொண்ணு கீழே விழுந்துருது தண்ணியில். உடனே நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டுமே சொல்கிறாங்க. பட் ஆனால் கேபின் 10ல் யாருமே இது வரைக்கும் அவங்க தங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த கேபின் 10ல் ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த கேபின் 10லேயே பார்த்ததாகவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. யாரையும் நம்பதனால நம்ம ஹீரோயின் இதில் இருக்கிற உண்மையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மொத்த ரன் டைம் ஒரு 1 hour 35 minutes கிட்ட தான் வரும். 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தை செம்ம இன்ட்ரெஸ்ட் எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. சூப்பரான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோடைய அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸை ரொம்பவே நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. யாரா இவனாடா வில்ல அப்படின்ற மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியல. ஸோ எங்கேயுமே பெருசாக சலிப்பு எடுக்கல. எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங் எங்கேஜிங்காக தான் போச்சு. 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல, செம்ம படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். கடைசியில் நான் கூட ஒரு செகண்ட் இந்த படம் ஏதோ பேய் படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். நான் பேய் படம் கிடையாது, ஏதோ மிஸ்ட்ரி எலமெண்ட் மாதிரி தான் ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அந்த கதைலாம் தெரிறப்ப என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நல்ல படம், ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்துக்கு SRS 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஒரு ஷார்ட்டான படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க.